சாயப்பாவை நம்பி தோற்றவர்கள் அதிகம். 100க்கு 100 உண்மை. தயவு செய்து அவரை நம்பாதீங்க. அவரை நம்பவே நம்பாதீங்க. நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா தோத்து தான் போவீங்க. ரெண்டாவது, கடவுளை நம்பாதவர்கள் வெற்றி மேல வெற்றி குவிக்கிறாங்க தெரியுமா? கடவுளை நம்பாதவர்கள் வெற்றியை அதிகமா அறுவடை செய்யறாங்க. ஆனா கடவுளை நம்பினவனும் அறுவடை செய்யவும் முடியல, நிலமும் இல்லை, விதையும் போடல. இது உண்மையிலே சொல்றேன். இந்த பதிவை கேட்க கேட்க நீங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தீங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோ உங்களை உட்கார வச்சு வியூஸ் அள்ளணும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு இதில் கொடுக்கல. கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய விருப்பம், இதையெல்லாம் நிறைவேற்றுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டு தானே இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் செல்லாத காசாக தானே இருக்கும். எத்தனை கோயிலுக்கு போனோம், பழனிமலைக்கு பாத யாத்திரை போனோம், முடி கொடுத்தோம், காணிக்கை கொடுத்தோம், முடிய காணிக்கையாக கொடுத்தோம், நம்ம அழகையே தூக்கி எரிஞ்சோம். அப்படி இருந்தும் கடவுள் இதை செஞ்சாரா? பாத யாத்திரை போய் போய் பல பேருக்கு கால் வலி கை வலியோட கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்றுமே செய்யாத கடவுளை நான் ஏன் வணங்கணும்? எதுக்கு வணங்கணும்? யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு நல்ல தொடக்கத்தை எனக்கு என்னோட சாயப்பா கொடுத்துருக்காரு. ஒரு நிர்பந்தத்தோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளிய அவர் வச்சிருக்காரு. என்னுடைய விருப்பத்தின் பேரில் வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு சம்மதிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. என்னுடைய மனக்குமரல்கள் அத்தனையும் தீர்க்க போகுது. என்னுடைய கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு வருமானத்தை வழி பண்ணியிருக்காரு. உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு பெண் யாரு அப்படின்னா அது நானாதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய ஒரு மிராக்கிள். இந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பல விஷயத்தை நாம் இன்னைக்கு பேச போறோம். கடவுள் உங்க மனசை தொட்டுட்டாரு அப்படின்னா தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உங்க மனசுக்குள்ள ஆழமா இறங்கும். அப்போ முதல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, கடவுள் நம்மளை தொடுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. முதல்ல அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அந்த நம்பிக்கையை உங்க வாழ்க்கையில வையுங்க, உங்க செயல்களில் வைங்க, உங்க புத்தியில வைங்க, உங்க மனசுல வைங்க, உங்க கை கால் அத்தனை உடல் உறுப்புகளிலும் அந்த நம்பிக்கையை நீங்க வைக்கணும். இதுதான் முதல் படி. நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், இந்த மாதிரி கதை வேண்டாம். உங்க மேல வைக்கிற நம்பிக்கை தான் கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதே அது தெரியப்படுத்தும். இங்க நிறைய பேர் 10% தன் மேல நம்பிக்கையும் 90% கடவுள் மேல நம்பிக்கையும் வச்சிருக்கிறதா அவங்களையே
அவங்கள ஏமாத்திக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்பிக்கை எந்த அளவில் இருக்குதுன்னா அது 0% தான் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை இல்லாததால தான் அவங்களால எதையுமே பெற முடியல, இழந்ததும் இழந்துக்கிட்டே இருக்காங்க. நாம் நல்லபடியாக வாழணுன்ற உரிமை நமக்கு இருக்குது. நான் அந்த கடவுளை பற்றியே இங்கே பேசலை. நமக்கு நல்லா வாழணுன்ற உரிமை ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இருக்குது. இந்த உரிமையை யாரும் பறிக்கல. அதை புரிஞ்சுக்கணும். இந்த உரிமையை யாரும் பறிக்கல. கணவன்கிட்ட இருந்து மனைவி பறிக்கல, மனைவி கிட்ட இருந்து கணவன் பறிக்கல, நண்பர்கள்கிட்ட இருந்து எந்த உரிமையும் எங்கேயும் பறிக்கல. வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்து தோல்வி அடைஞ்சதால உங்களை அவங்க அடிமையாக்குனாங்க. கேட்கக்கூடாத கேள்விகளை எல்லாம் கேட்டாங்க. ஏன்னா நீங்க தோல்வியை சந்திச்ச ஒரு மனுஷன் அப்படின்றதால. நீங்க தோல்வியை சந்திக்கலைன்னா எந்த மனுஷனும் உங்ககிட்ட கேள்வி கேட்க எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நீங்க தோல்வியை சந்திச்சீங்க, அதனால நீங்க அடிமை ஆனீங்க. அப்போ அடிமை ஆனதால உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட இருந்து எதுவுமே இல்லை, இனி கடவுள் தான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்களே உங்களை தள்ளப்பட்டீங்க. தள்ளப்பட்டதன் நோக்கம்தான் இந்த மாதிரி வெளிப்படையான சில விஷயங்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம தினமும் ஒரு விஷயத்த சொல்லுவோம், கேட்டிருக்கீங்களா? கீழே விழுந்தா எழுந்திருச்சிடு, இல்லைன்னா போறவன் வரவெல்லாம் மிதிப்பான். ஒரு கூட்டம், ஒரு 1000 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த இடத்துல தள்ளுமுள்ளாகி நீங்கள் கீழே விழுறீங்க. இப்போ கீழே விழுந்துட்டு எழுந்திருக்க முடியலன்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா நம்ம உயிர் போயிடும். அத்தனை பேர் மிதிச்சே கொண்டுடுவாங்க. இப்போ அந்த சிக்கல்களை இருந்து தவிர்க்கணும்னா கஷ்டப்பட்டு எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும், அங்கே நிற்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? பெரும்பாலான ஒரு வாழ்க்கை கீழே விழுந்துட்டா அங்கேயே நின்றுறோம். பலர் மிதிக்கிறாங்க, நாம் கொல்லப்படுகிறோம். அதே தான் இங்கே நடக்குது. உங்கள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு உணர்வு அது கொல்லப்பட்டதால உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது பிறக்காமலே போயிடுச்சு. நம்பிக்கைக்கு உண்டான அத்தனை வழிகளையும் நீங்களே கதவை லாக் பண்ணிட்டீங்க, பூட்டு போட்டுட்டீங்க, சாவியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. இப்போ தூக்கி எறியப்பட்ட சாவி முக்கியம். அதை தேடணும். அதை தேடி அந்த பூட்டை திறந்தாதான் அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் உங்க உள்ளுக்குள்ளே வரும். அப்போ அடிமையாக கிடப்பதன் மூலமா நம்ம உணர்வுகள் அற்ற மனிதர்களாக மாறிட்டோம். பயத்தின் அடிப்படையில் நிறைய விஷயம் முடிவு பண்ணதால அத்தனையும் நம்மளை கைவிட்டு போயிடுச்சு. அப்போ உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி கடைசியில ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல அது வந்துடுச்சு. இதுதான் இங்க நடக்குது, நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகிறதும் இதுதான். அப்போ விழுந்தோமா, எழுந்திருச்சோமா, எழுந்திருச்சு ஓடணுமா? இந்த 3 கேள்வியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பதில் சொல்லுங்க. விழுந்தீங்க, எழுந்திருச்சிங்க, ஓடுனீங்க. 3ல் விழுந்தீங்களா? விழுந்தே தான் கிடக்கிறேன்னு சொல்லுங்க. எழுந்திருச்சிட்டேன் ஆனால் இன்னும் ஓடலைன்னு சொல்லுங்க. ஓடிக்கிட்டு இருக்க இன்னும் முடிவு வரலன்னு சொல்லுங்க. ஆனால் ஓடுறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் ஓடும்போது எந்த கவலையும் இல்லாமல் நம்பிக்கையோடு ஓடணும். விழுந்தோம், எழுந்திரிச்சிட்டோம். ஸோ விழுந்தவன் பலர், ஆனால் நான் எழுந்திரிச்சேன், அதுவே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்கள் மனசில். எழுந்திரிச்சவங்கள சிலர், ஓடுனவங்க சிலர். அப்போ எழுந்திரிச்சு நின்னவங்களை தாண்டி நான் ஓடிட்டு இருக்கேன், இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தும். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், வாழ்க்கை எங்கே போய் முடியும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கை முடியாது. ஏன்னா துன்பங்கள் துரத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை முடியறதுன்றது கடவுளோட கையில் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஓடணும். உங்கள் போராட்டங்கள் ஆரோக்கியமானதா, அற்புதமானதா இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற முடியும். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், பல அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.
அதை விட்டுட்டு எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் காப்பாற்றுவாருன்னா கடவுள் உங்கள் இருக்கிற திசை பக்கம் கூட அவர் திரும்பவே மாட்டார். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கடவுளை நம்பி எத்தனையோ மனுஷங்க தோத்து போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஒரு விஷயம் தடைப்படுறதால. கடவுளை நம்பி தோத்தவங்க ஜாஸ்தி, கடவுளை நம்பாதவங்க கூட இந்த லிஸ்ட்டில் கம்மி. ஆனால் கடவுளை நம்பி வாழ்க்கையை தோத்தவங்க ஜாஸ்தி. இந்த ஒரு விஷயந்தான், கடவுளை நம்பி தோத்தவர்கள் அதிகம். நீங்கள் ஓப்பனாக ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஹானஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு நேர்மையான பதில்கள் தான் இங்கே வேணும். பயந்தோ இல்லை ஏமாற்றக்கூடிய பதில்களோ இங்கே தேவை இல்லை. அப்போது கடவுளை நம்பி நீங்கள் தோற்று போனீங்களா, கடவுளை நம்பி நீங்கள் ஜெயிச்சிங்களா? உங்கள் பதில்களை தயவு செய்து நேர்மையான பதில்களாக சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள், சட்டுன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வைபிள் இருக்கீங்க, கடவுள் இருக்கிறாருன்னு. இந்த பதிவு முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 30 நிமிஷம் கழித்து உங்கள் கமெண்ட்டை நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு பதில் சொன்னால் போதும். ஒரு ஆடியோ பப்ளிஷ் ஆகுதுன்னா அதில் இருந்து கரெக்டாக 1 மணிக்கு நான் உங்கள் கமெண்ட் படிக்கிறேங்க. எல்லாருடைய கமெண்ட்டும் நான் 1 மணிக்கு படிக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடவுளை நம்பி தோற்றவர்கள் அதிகமா இல்லையா? இதுதான் கேள்வி. சரி, கடவுளை நம்பாதவர்கள் என்ன கதினா? கடவுளை நம்பாதவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அதிகம். கடவுளை நம்பாம வெற்றி அடைஞ்சவர்கள் அதிகம். ஷார்ப்பா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதா? ஏன்னா கடவுளை பற்றி பேசிக்கிட்டு கடவுளை நம்பாத, அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். பதில் சொல்லாமல் இங்கே நான் எதையுமே பேசலை. அப்போ கடவுளை நம்பி தோற்றவர்கள் ஏன் அப்படின்னா, தன் மீது நம்பிக்கையை தூக்கி எரிஞ்சிட்டு கடவுள் தான் கதின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பொழுதை போக்குனவர்கள் அதிகம். சரி, கடவுளை நம்பாதவர்கள் ஏன் வெற்றி அடைஞ்சாங்கன்னா, கடவுளை அவங்க நம்பல, ஆனால் தன் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டாங்க, அதனால வெற்றி அதிகம். இப்போ நான் கடவுளை நம்பல, எனக்கு ஒரு பெரிய கடன் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் முயற்சி செய்யணும். நான் வாழணுன்ற ஆசை இருந்தா, தன்மானத்தோட வாழணுன்ற ஆசை இருந்தா, ஒரு பொறுப்பான மனுஷனாக வாழணுன்ற ஆசை இருந்தா, மற்றவங்க நம்மளை காரி துப்பக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா, என்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா என் மீது நான் நம்பிக்கை வைப்பேன். அப்போ என் மீது நான் நம்பிக்கை வைக்கும்போது மூடி கடந்த கண்கள் திறக்கப்படும். மூடியிருந்த பயம் தைரியத்தை கொடுக்கும். இழந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு இனி இழக்க போகிறது ஒன்றும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துடு, கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உலகத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு உடம்புல ஒரு ரத்தம் சூடு ஏறும். உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சூடு ஏறும். எல்லாத்துக்கும் ரத்தம் தான் காரணமாக இருக்குது. அது சூடு ஏறும். அது உன்னோட வாழ்க்கையோட பாதையையே அது மாற்றியே தீரும். இது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காக இருந்தாலும் அது நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் தோற்றாலும் நான் சொல்கிறத யோசிப்பீங்க, நீங்கள் ஜெயித்தாலும் நான் சொல்கிறத ஏற்றுப்பீங்க. அப்போது கடவுளை நம்பாதவன் தன்னை நம்பி செயல்படுறான். கடவுளை நம்புறவன் கடவுள்கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு ஆயா உட்காந்துட்டு இருக்கான். என் கடன் அடைஞ்சிரும், இப்போ தான் திருப்பதி கோயிலில் போயிட்டு மொட்டை போட்டேன், இப்போ தான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு மொட்டை போட்டேன். இவனால் என்ன பண்ண முடியும்னா முடியை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா பெரியார் சொன்ன மாதிரி முடியை கொடுத்தா முடி வளர்ந்துடும். விரலை கொடு, கை விரலை கொடு, கால் விரலை காணிக்க கொடுக்க மாட்டான். இது ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளவு அறியாமையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ முடியை கொடுக்கறத விட்டுட்டு புத்தியை கொடுங்க, புத்தியில் சேர்த்து வைங்க. புத்தியில் சேர்த்து வைக்கிறது தான் இங்கே செயல்படுத்த முடியும். அப்போ கடவுளை நம்ப வேண்டாம், உங்களை நம்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, கடவுளை நம்பாமல் செயல்புரிகிறவன் ஆபத்து காலத்தில் கடவுள் காப்பாற்ற மாட்டார். புரியுதா? அப்போது அவனை மாதிரியும் இரு, இவனை மாதிரியும் இரு. அவனை மாதிரியும் இரு. அவன் தன் மீது நம்பிக்கை வச்சான் இல்லையா, கடவுளை வணங்காதவன், அந்த கான்செப்டுக்கு இங்கே வா.
இப்போ ஒன்றை மாதிரி இருந்துக்கோ, கடவுளை நம்பு, அவ்வளோதான். என்ன யாருக்கு என்ன நஷ்டம்? எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா லாபம் மட்டுமே தான் இருக்குது. 1 + 1 2, 1 × 1 11. அப்போது பெருக்கம் ஜாஸ்தி ஆகுது, கூட்டல் இல்லை. 10 + 10 20, 10 × 10 100. ஆனால் இங்கே என்ன ஆகுது? 10 - 10, 100 கீழே -100, லட்சம் கீழே -லட்சம், கோடி கீழே -கோடி. அப்படி கோடி சம்பாதிச்சா என்ன? நீ சம்பாதிச்சது அத்தனையும் அழிச்ச. அதனால இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன் சம்பாதிக்கணும்? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்ப, எவ்வளோ உழைச்சிருப்ப, எவ்வளோ தியாகம் செஞ்சிருப்ப. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சேர்த்து வச்ச அத்தனையும் இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தன் கிட்ட ஏமாந்து அத்தனையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிற. அப்போது இவங்க இந்த மாதிரியான கேட்டகரி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடவுள் மீது நம்பிக்கை பெருசாக இருக்காது, ஆனால் இவங்க மீது நம்பிக்கை வைப்பாங்க. அப்போது இவங்க அந்த வியாபாரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், திறமையாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி, நான் எல்லாரையும் சொல்லலை, 10% தான் அதில் ஜெயிச்சிருக்காங்க, 90% தோற்றுருக்காங்க. அப்போ நடுத்தெருவில் நிற்கும் போது கடவுள் காப்பாற்றப்படுவது இல்லை. ஏன்னா நீ சம்பாதிக்கும் போது என்னை மறந்த, உனக்கு கொடுத்த அறிவு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னாலும் நீ ஏற்றுக்கலை. என்னமோ உனக்கே ஒரு பெரிய அறிவு நீயே உருவாக்கின மாதிரியும், மற்றவங்க எல்லாம் அறிவே இல்லாத மாதிரியும் நீயா பல விஷயத்தை முடிவு பண்ண. அதன் மூலமாக உன் வாழ்க்கையை இப்போ தொலைச்சிட்டு நிற்கிற. இப்போது என்னுடைய அருமை உனக்கு தெரியுது. நீ கோயிலாக வர, பழனிமலைக்கு காவடி எடுக்கிற, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற, இன்னும் எந்தெந்த மலைகளில் இருக்கக்கூடிய 6 படை முருகனையும் நீ வணங்குற. ஆனால் நான் உனக்கு கொடுக்கணுமா? நீ செல்வம் இருக்கும்போது என் பக்கம் திரும்பலை, புகழ் இருக்கும்போது என் பக்கம் திரும்பலை. இப்போ அத்தனையும் ஒரே நொடியில் சரிவு வந்துருச்சு. இப்போ நீ என் பக்கம் திரும்புகிற. கொஞ்ச நாள் இதிலே வாழு, ஞானத்தை அட, புத்தியை வளர்த்துக்கோ, மனசை வளர்த்துக்கோ, வழியை தெரிஞ்சுக்கோ. கடவுள் கொடுக்குறாரு. ஒன்று இந்த ஜென்மத்தில் அவங்க நார்மல் ஆவாங்க, இல்லை இப்படியே கழிக்கிறவங்களும் ஜாஸ்தி. அப்போது கடவுள் நம்பிக்கையும் வை, உன் மீது நம்பிக்கையும் வை. நீ எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அடக்கத்தோடு வாடு, கடவுளுக்கு பயந்து வாடு. நீ எவ்வளோ தூரம் உயரத்தில் போனாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லு. இதையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன், ரைட்? லெசன். இப்போ நான் இந்த பதிவை சொல்கிறேன், கண்டிப்பாக இதில் 4 பேருக்கு, ஆனால் 5 பேருக்காவது போய் சேரும். நம்ம இவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்கோமே, கடவுளை நம்பணுமா, நினைச்சோமா, கடவுள்கிட்ட வணக்கம் போட்டோம், அது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக காடை வர்ஷிப் பண்ணுறோம். ஆனால் மனசார ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு நாம் சாமி கும்பிட்டோமா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் இருந்தோமா? அதெல்லாம் இல்லைன்னா இப்போ வரைக்கும் கடவுளை நீ உணரலை, கடவுள்கிட்ட நெருங்கலை, கடவுளோட அன்பை இன்னமும் நீ பெறலைன்னு அர்த்தம். கடவுளை பார்க்கும்போது யாருக்கு கண்ணீர் வருதோ அவங்க கடவுளோட அன்போடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கடவுளை பார்த்த அன்பு எனக்கு ஒன்றும் வரலையே, பெருசாக ஒன்றும் வரலையே அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு எந்த இடத்துலையும் நம்ம எதுவுமே செய்யலை, கடவுள் நம்மக்கிட்ட வரலைன்னு அர்த்தம். இதுதான் நடக்குது. ஒரு கடவுளுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கடவுளுக்கு அந்த கொடுத்த ட்ரெஸ்ஸில் அவர் ஒரு அழகாக தெரிவார். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் சாயப்பாவுக்கு. சரி, எப்படி இருந்ததுன்னா, சாய்ராம் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல சாய்ராம் அப்படின்னாங்க. அவங்க ஆனஸ்ட்டாக சொன்னதுக்கு நன்றி. ஆனால் ஃபீலிங் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. நான் தான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் கடவுள்கிட்ட ஒன்றிணைங்க, உலக வழக்கத்தில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நில்லுங்க, உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில் நிற்காதீங்க அப்படின்னு. இப்போது யார் ட்ரெஸ்ஸு போட்டாலும் என் கண்ணு தண்ணி வருது, அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு வராத சாயப்பா இன்று வந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவர் வரல, ஆனால் இன்னைக்கு அவர் வந்திருக்கார். இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நிறைய விஷயத்தை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இங்கே இருக்குது. அப்போது நாம் எந்த அளவுக்கு அவரை நோக்கி அழைக்கிறோமோ, அன்போடு இருக்கிறோமோ, பாசத்தோடு இருக்கோமோ, உயிராக இருக்கோமோ, அந்த அளவுக்கு அவர் பல மடங்கோட நம்மக்கிட்ட தேடி வருவார். அப்போது உங்களை பார்த்து நீங்கள் அவரை பார்க்கும்போது
நீங்கள் அவரை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்கள் கண்கள் கலங்குதுன்னா அவர் அழுது கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா? அவர் உங்களை பார்த்து பரவச நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அவருக்கு கண்ணுக்கு தெரியல, அவர் சிலையா இருக்காருன்றது தெரியுது, ஒரு சிரிப்போட இருக்கிறாருன்றது தெரியுது, கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக உட்காந்துருக்காருன்றது தெரியுது, நல்ல வெள்ளையா அப்படி கண்கள் பார்த்தா அது பளிச்சுன்னு தெரியுது, உதடுகள் சிரிக்குது, கண்கள் சிரிக்குது. ஓகே, சந்தோஷம். இது கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எவ்வாறு அவரை பார்க்கும்போது கண்களில் இருந்த கண்ணீர் வருகிறதோ அதை விட கண்ணீர் அவருக்கு வந்து சேருது. இது உண்மை, இது உண்மை, இது 100% இட்ஸ் அ ட்ரூ வேர்ட்ஸ். நான் அதை வந்து மறைக்கவே இல்லை, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கே இவ்வளோ கண்ணீர் வருதுன்னா உனக்கு எவ்வளவு கண்ணீர் வரும்னு நான் சமாதானப்படுத்தியிருக்கேன் சாயப்பா கிட்ட. அப்போ என்னோட கண்ணீர் நிற்குதுன்னா அவருடைய கண்ணீர் அங்கே நிற்குது. நான் சமாதானத்தோட கோயிலை விட்டு போகிறேன்னா அவரும் சமாதானத்தோட ஓகே. ஏன்னா அவர் இருக்கிற இடம் அது, அவர் நம்ம கூட தான் இருக்காரு. இப்போ பெற்றவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா ஒரு மாதம் இருந்தாங்கன்னா அடுத்த 10 நாள் எப்படா வீட்டுக்கு கூட்டு போவேன் அப்படின்வாங்க, என் வீட்டுக்கு கூட்டு போவேன்னுவாங்க. அப்போது அவங்களுடைய வீட்டில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வீட்டில் நாம் இருக்கும்போது ஒரு தனி சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க ஃபாரினில் இருப்பாங்க, இல்லை வேறு ஊரில் இருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டை தள்ளி பக்கத்து தெருவில் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும். என் மகன் வந்திருக்கான், நான் வாழக்கூடிய வீட்டுக்கே அவன் வந்திருக்கான், வந்து ஒரு நாள் இங்கே தங்குறான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாயோடைய மனசு எவ்வளவு குளிர்ச்சி அடையுமோ அதே போல தான் சாய்ப்படைய மனசும் அவருடைய கோயிலுக்கு அவருடைய இல்லத்துக்கு போகும்போது அவ்வளவு குளிர்ச்சி அடையுது. அப்போது நம்ம கோயிலை விட்டு போகும்போது அவரை சமாதானப்படுத்தணும். எனக்கு நிறைய தடவை சொல்கிறேன், நான் ஒரு நாள் நைட்டு 9, 10, 10:30 மணி இருக்கும், ஐ திங்க் 11 இருக்கும். நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது ஈரோடு, அதாவது நேட்டிவ் பிளேஸ் ஈரோடு தான், நான் பெருசாக வந்து நேட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன், அது ஈரோடு தான். அப்போ ஈரோட்டில் இருக்கும்போது ரயில்வே காலனி சாய்பா கோயில் இங்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈரோடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கோயிலில் 11:15 இருக்கும். நான் வந்து விஷ்ணு சாயிட்ட சொல்ல, எனக்கு தெரியலடா சாய்பாபா பார்க்கணும் போல இருக்குது, இது இந்த நேரத்துலையா, ஞாயிற்றுக்கிழமை அந்த இடம் வந்து ரொம்ப சிலோன்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளே வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இன்னும் சிலோன்னு இருக்கும். இப்போ கோயிலை மூடி இருக்குமே, கோயிலை மூடி எனக்கு தெரியும், வண்டி எடு அப்படி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல் டார்க் பிளேஸ், கம்ப்ளீட்லி டார்க் பிளேஸ். அந்த இடத்துல வந்து அவருடைய இடத்துல மட்டும் அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாச போராட்டம். இது மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய பாச போராட்டம். அப்போ வந்து ஏன் என் மனசில் ஒரு 11 மணிக்கு கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்னை கூப்பிட்றாரு, வாடா எனக்காக நீ வரமாட்டியா, கோயில் திறந்திருந்து நீ தக்காளி சோறை சாப்பிட்றதுக்கு தான் நீயும் விஷ்ணு வருவீங்களா, தக்காளி சாப்பாடு இல்லைன்னா என்னை வந்து பார்க்க மாட்டியான்னு. அப்போது அவர் விருப்பத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாரு, அதனால் நம்ம அங்கே போகிறோம். 11 மணிக்கு கோயிலுக்கு யாராவது போவோமா, என்ன நினைப்போம், மீறி போனால் காலையில் போகலாம், ஆரத்தி இருக்கும், இப்போ எதுக்கு போகணும், கண்டிப்பாக எல்லோருடைய மனசுலையும் இந்த தாட்ஸ் வரும். அப்போ எனக்கு இருக்க முடியல, பார்க்கணும் பார்க்கணும். பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்போலாம் பிரச்சனை கிடையாது, சால்வ்டு. ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போகிறவங்க உண்டு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு பாச போராட்டம், போகணும், அங்கே போய் நிற்கணும், அவர் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நிற்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி. அப்போ ஜென்ரலாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியது ஒரு பக்தி அளவில் இருக்குதுன்னா புத்தி வேலை செய்யிருக்கும். ஆனால் கடவுளுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடியது ஒரு தந்தை உறவாக இருந்துச்சுன்னா மனசு வேலை செய்யும். புத்தி சில இடத்துல வேலை செய்கிறது சிறப்புனா, மனசு சில இடத்துல வேலை செய்கிறது புத்தி வேலை செய்கிறத விட 100 மடங்கு சிறப்பு வாய்ந்தது. அப்போ அவரை பார்க்கணும் அப்படின்னா கிளம்பிடு. உனக்கு அங்கே போய் எந்த ஆதாயமும் இல்லைன்னா அவரை பார்க்கணும். அட்லீஸ்ட் மூடி கிடந்த கதவையாவது பார்க்கணும், மூடி இருக்கக்கூடிய கதவை தொட்டாவது வணங்கணும், நான் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸாவது கொடுக்கணும். அப்போது
அவருக்கு நம்ம மேலே அவ்வளவு அன்பு. நீ வா, சேலஞ்சு விட்ருவார், நீ வரணும். அதான் திரும்ப சொல்கிறேன், கோயில் திறந்துருந்தா தான் வருவியா, இல்லாட்ட வரமாட்டியா? நான் அங்கே தானே இருக்கிறேன், வந்து பார்த்துட்டு போக மாட்டியா? நீ பார்த்துட்டு போனால் எனக்கு தெரிஞ்ச நான் சந்தோஷப்பட மாட்டேன்னா? இதையெல்லாம் அவருடைய அவர்ஷன், அவருடைய வார்த்தைகள், அவருடைய எண்ணம். ஸோ இந்த எண்ணங்கள் நமக்கு உள்ளே வரும்போது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய பலமும் அது 100க்கு 100 கிடைக்குது. ஸோ உண்மையான விஷயங்கள், மனசுக்கும் கடவுளுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தை நாம் உணர ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை விட பணக்கார, நம்மளை விட பாக்கியவான் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ அந்த எமோஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் எங்கே வருதுன்னா நம்ம மனுஷன் மேலே வைக்கிறோம். மனுஷன் மேலே வச்சு வச்சு நம்ம கெட்டு தான் போகிறோம், வாழ்க்கையில் அழிஞ்சு போகிறோம். மனுஷன் மேலே ஓவர் எமோஷ்னல். அவன் நாளைக்கு கொஞ்சம் ட்ராக் மாறிட்டான் அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அடக்க முடியாத அழுகை, வயிற்றெல்லாம் அலசுது. ஐயோ, நம்மளை ஏமாத்திட்டானே, இனி நம்ம வாழ்க்கையில் வரமாட்டானே, போச்சு, எல்லாம் போச்சு, நான் இனி எப்படி வாழ்வேன், எப்படி என் குழந்தைகளை பார்த்துக்குப்பேன். இதெல்லாம் எமோஷ்னல் ஒரு மனுஷன் மேலே வைக்கிறோம். மனுஷன் மேலே பிரியமாக இருங்க, ஆனால் ஓவர் பிரியமாகிடாதீங்க. யாருக்காக இருக்கட்டும், எந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கட்டும், அம்மா மீது பாசத்தை உயிருக்கு உயிராக வைங்க, அப்பா மேலே வைக்கக்கூடிய பாசத்தை உயிருக்கு உயிராக வைங்க. அம்மாவையும் அப்பாவையும் தாண்டி எந்த மனுஷங்கக்கிட்டேயும் ஒரு 10 அடி தள்ளி நின்னாதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள் எதிராக இருக்கிறவங்க செஞ்சால் கூட உங்களால் தாங்கிக்க முடியாது, மனபாரம் அதிகரிக்கும், தலை சுத்தும், தலைவலிக்கும், சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறங்கவே இறங்காது, தண்ணியை ஊற்றி அடைச்சாலும் இறங்காது. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வந்திருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். துக்கம் தொண்டையை அடைக்குதுன்றது நான் பல இடத்துல சாயப்பா உள்ளே வராதப்போ நிறைய அனுபவிச்சிருக்கேன். துக்கம் தொண்டையை அடைக்கும். என்னடா இது எல்லாரும் இப்படியா அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வெறுத்து, வாழ்க்கை ஒரு வெறுமை இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அது ஒரு பயத்தையும் கஷ்டத்தையும் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, மனுஷன் மேலே கொஞ்சம் விலகி நில்லு. விலகினா தான் நல்லது, இல்லாட்டி மூச்சு முட்டும். ஒரு 10 பேர் அப்படியே அடைச்ச மாதிரி தான் எப்படி இருக்கும், இப்போ வெளியில் வந்ததுக்கு பாடா ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அன்பு என்றைக்குமே கொஞ்சம் ஒரு 5 அடி இல்லை 10 அடி இல்லை 20 அடி தள்ளி இருந்தால் அது நலம். அது கிட்ட வந்துடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதே அம்மா, மாதா, பிதா, குரு, தெய்வம். கடவுள் சொன்ன 4 பேரை மட்டும் முழுமையாக நம்பு. உன் குரு யாரோ அவரை நம்பு. அவர் மேலே எவ்வளோ பாசம் வேணாலும் வை. ஏன்னா குரு எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அதே போல் குரு உனக்கு எதிராக செய்யவும் மாட்டார். உன்னோட நலனில் அக்கறை இருக்கிறவர் தான் குரு. உன்னோட வாழ்க்கையில் அக்கறை காட்டுறவர் தான் குரு. ஸோ தெய்வம் எஸ் இதே மாதிரி தான். அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை மேலே ஆசை இருக்கும் தானே, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல மனுஷன்னு பேர் வாங்கணும் அப்படின்றது மாதா பிதா நினைக்கிறாங்க. குருக்கிட்டேருந்து சகலமும் கற்றுக்கோ, தெய்வத்தோட துணையோடு நின்று போராடு, வாழ்க்கையை வென்றுடு, அவ்வளோதான். வாழ்க்கையை வென்று எடுத்துடு. நீ ஜெயிக்கிறதுக்கு தான் ஏன் பிறந்திருக்க? நீ ஏன் தோல்வி நோக்கி போயிட்டுருக்க? நீ ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்க. உன்னோட ஒரு அசைவுகளும் வெற்றியை நோக்கி தான் போகுதே தவிர தோல்வியை நோக்கி இல்லை. ஆனால் நீ ஏன் கட்டாயத்தின் பேரில் தோல்வியோட பாதையில் ஏன் போயிட்டுருக்க? எதுக்கு போகிற? அது உன்னை அழைக்குதான்னா? நீயா போகிறதால அது உன்னை அழைக்குது. டாஸ்மாக் கடை இருக்குது, அது ஒன்றும் அழைக்கல, அது பாட்டுக்கு உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்குது. நீ அங்கே போய் நிற்கிற, நீயா போகிறதால தான் அங்கே சரக்கு போகிறது. நீ அந்த பக்கம் போகலை, யாராவது வற்புறுத்தி உன்னை தூக்கி இழுத்து போட்டு நீ குடிச்சுதான் ஆகுன்னு சொல்கிறானா? புரியுதா உங்களுக்கு? நம்மளா சில துக்கத்தை துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம், அதன் மூலமாக துக்கத்தை சம்பாதிக்கிறோம், துக்கத்தை சமாளிக்க முடியலன்னு கதறிக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளை நம்பி தோற்றவர்கள் அதிகம்னா தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்யக்கூடியது. கடவுளை நம்பாதவர்கள் வெற்றி அடைஞ்சாங்கன்னா தன் மீது நம்பிக்கையை வச்சு ஜெயிச்சாங்க. ஆனால் இறுதியில் நடுத்தருவில் நிற்கும்போது கடவுள் அவங்களுக்கு துணை புரியலை. அன்று வராத சாய்ப்பா இன்னைக்கு எப்படி வந்தாருன்னா, அன்னைக்கு உங்களுக்கும் அவர்களுக்கும் பக்தர்கள் என்ற முறையில் ஒரு
ரிலேஷன்ஷிப் இருந்தது. இன்னைக்கு தந்தை மகன், தந்தை மகள், அம்மா மகன், அம்மா மகள் என்ற ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஸோ நம்பக்கூடியது 4 பேர்: மாதா, பிதா, குரு, தெய்வம். வேற கணவனோ, காதலியோ, காதலனோ, நண்பர்களோ ஒரு 10 அடி இடைவெளி விட்டு வாங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி போட்டிருக்கோம் 10 மீட்டர் இடைவெளி விட்டு வர சொல்லு. ஏன்னா எப்போ வேணாலும் பிரேக் அடிப்பா. பிரேக் அடித்தா நம்ம வண்டி சேதாரமாகும். இதுதான் அவன் நம்ம நம்பி இருக்கிறவங்க எப்போ வேணாலும் யூட்டர்ன் போடுவாங்க. இண்டிகேட்டர் போடாமல் யூட்டர்ன் போடுவாங்க. யூட்டர்ன் போட்டால் நம்ம மாட்டிப்போம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாடணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா